ஜனநாயகத்தின் குரல் வளையை நெரிக்கும் மத்திய அரசு. மத்திய அரசை எதிர்த்து ஒரு கண்டன பதிவு கூட போடாத ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். சரி, கண்டன பதிவு தான் போடல. வேற ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்களான்னு பார்த்தா, மாணவர்களுக்கும் போலீஸுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் அப்படின்னு ஒரு பதிவ போட்டு, போராட்டத்தின் தன்மையை நீர்த்து போக செய்து, அவரை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ்க்கு இது தெரியாம பாத்துக்கிற மிகச்சிறந்த ஒரு தமிழக முதலமைச்சர். தமிழ்நாட்டுல அவர்களை ஆதரிச்சு போராடின டிஒஎஃப்ஐ, எஸ்எஃப்ஐ மாணவர்களை கைது பண்ற தமிழக அரசினுடைய காவல்துறை. இதுதான் இப்ப தமிழ்நாட்டோட நிலைமை. தமிழ்நாட்டோட அரசியல் நிலைமை இதுதான். ஒரு காலத்துல போராட்டம்னாலே தமிழ்நாடு தான். தமிழ்நாடு எதிர்த்து போராடி குரல் கொடுக்காத ஒரு பிரச்சனையே இந்த இந்தியாவில இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறி இவ்வளவு பெரிய பிரச்சனை, கல்விக்கான பிரச்சனை நாட்டுல நடந்துட்டு இருக்கு. நீட், அவங்க ஃபேர் நீட் கேட்டு போராடும் போது நீட் ஒழிப்பு பேசின நம்ம அமைதியா இருக்கிறோம். அமைதியா இருந்து ஜனநாயகத்திற்கு எதிரா ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்தோட முதல் நாள் காட்சிக்கு காத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்கள். தமிழ்நாட்டோட அரசியல் இவ்வளவு பின்தங்கி போயிருச்சான்னு யோசிக்க வைக்கிற ஒரு நிலைமை. தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நீட் ஒழிப்புல தாவேகா அரசு எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் கொடுக்காது. நீட் ஒழிப்பு தாவேகா அரசோட ஒரே வேலை. அப்படி பேசினவர் தான் நம்ம தமிழக முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்கள். நீட் ஒழிப்புக்கு எதிராக சட்டமன்றத்துல ஒரு மசோதாவாவது நிறைவேற்றினார்னு கேட்டீங்களா? கண்டிப்பா இல்ல. சரி, ஓகே, ஆட்சிக்கு வந்து 70 நாட்கள் தான் ஆச்சு, அதுக்குள்ள மசோதா நிறைவேற்றுங்க, நீட் ஒழிப்பை கையில எடுங்கன்னு கேக்குறீங்களே, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு இதுக்கு முன்னாடி ஆட்சி நடக்கும்போது கொஞ்சமாவது பொது அறிவை யூஸ் பண்ணி டெய்லி செய்தித்தாளை பாக்குறது இல்ல சட்டமன்றம் பாக்குறதுன்னு இருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த அரசு மசோதா நிறைவேற்றிருக்காங்க. அத பிரதமருக்கு அனுப்பாம இங்க இருந்த ஆளுநர் சேர்ல போட்டு அது மேல ஏறி உட்கார்ந்துகிட்டாருங்கிறது நாடறிஞ்ச விஷயம். இது எதுவுமே தெரியாம இப்ப இருக்கிற முதலமைச்சர், தாங்கள் ஏதோ ஒரு அவசரத்துல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சருக்கு முட்டு கொடுக்கிற வேலையதான் இங்க இருக்கிற தாவேகா தொண்டர்களும் ஊடகங்களும் முழு மூச்சா செஞ்சுட்டு இருக்காங்க. டெல்லியில ஆளும் கட்சியை எதிர்த்து, நீட்ல நடக்கிற முறைகேடுகளை எதிர்த்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற கட்சியில தொடங்கி இப்ப ஒட்டுமொத்த மாணவர்களும் இந்திய அரசுக்கு எதிராக திரும்பி ஒரு ஃபேரான ஒரு கோரிக்கையை வச்சு போராடிட்டு இருக்க சமயத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த இளைஞர்களையும் பாருங்க, ஜனநாயகன் எஃப்டிஎஃப்எஸ் பாருங்க, தேட்டர கோயில் மாதிரி அலங்கரிங்க, திருவிழா மாதிரி கொண்டாடிங்கன்னு டைவர்ட் பண்ற ஒரு வேலையை இங்க இருக்கிற அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, அதுதான் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா, டெல்லி ஜந்தர் மந்தர்ல ரொம்ப மோசமான முறையில கொடூரமா தாக்கப்பட்டிருக்காங்க மாணவர்கள். அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற விதமா பாஜகவை எதிர்த்து இங்க சென்னையில டிஒய்எஃப்ஐ, எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராடும் போது இங்க இருக்கிற காவல்துறை அவங்கள கைது பண்றாங்க. பிஜேபியை எதிர்த்து போராட்டம் பண்ணா எதுக்காக தூய சக்திக்கு ட்ரிகர் ஆகுதுன்னு தான் நமக்கு புரியல. அவங்க எதிர்த்து போராட்டம் பண்றது ஒன்றிய அரசு நீட் ஒழிப்பு வேண்டி போராட்டம் பண்றாங்க. நீங்க ஏன் சார் ட்ரிகர் ஆகுறீங்க? சரி, எதுக்காக போராட்டம் பண்ணவங்களை கைது பண்ணீங்கன்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை பார்த்து கேட்டா, சமணர் படுக்கையில படுத்து உறங்கிட்டு வந்த கேர்ல பேசுறாரான்னு தெரியல. சாலை போராட வேண்டிய இடம் இல்ல, மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற விதமா போராட்டம் பண்ணாங்கன்னு தான் கைது பண்ணணும். உங்க வீட்டுக்குள்ள வந்து போராடலாமா? இல்ல முதல்வர் வீட்டு முன்னாடி போராடலாமா? சட்டமன்றத்து முன்னாடி குரல் எழுப்பினான்னு தானே அறிவை கைது பண்ணீங்க. வேற எங்க போராடலாம்? சாலையில போராடாம, சாலையில சாலை மறியல் பண்ணாம, சாலையில போராட்டம் பண்ணாம உங்க வீட்டுக்குள்ள வந்து போராட்டம் பண்ணலாமா? இல்ல முதலமைச்சரோட வீட்டுக்குள்ள போய் போராட்டம் பண்ணலாமா? முதலமைச்சருக்கு 4 வீடு இருக்கு. எந்த வீட்டுக்குள்ள போய் போராட்டம் பண்றதுன்னு கூட கன்ஃபியூஸா தான் இருக்கும். போராட்டம் பண்ணவங்களை திட்டி தரன்னு இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு தேச துரோகிகளா அவங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற முதலமைச்சரை விமர்சனம் பண்ணா, தமிழ்நாட்டுல இருக்கிற முதலமைச்சரும் அவரோட அமைச்சர்களும் பண்ற மோசமான விஷயங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா அரெஸ்ட், மீம்ஸ் போட்டா அரெஸ்ட், போஸ்ட் போட்டா அரெஸ்ட். இதை தாண்டி இப்ப பிஜேபி எதிர்த்து போராடினா இங்க உள்ள போலீஸ் ஏன் கைது பண்றாங்க? இதை விட முக்கியமா இன்னொருத்தர் வராரு. அவர் தான் பொதுப்பணித்துறை ஆதவர்ஜுனா. மேடையில அநாகரிகமா பேசுறதுனா எப்படின்னா எல்லாரும் ஆதவர்ஜுனாவை பார்த்து கத்துக்கலாம். அந்த அளவுக்கு மோசமா பேசுவாரு மேடைகள்ல ஏறினார்னா. இப்போ மாணவர்களை கைது பண்ணதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்க? யாரோட போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? உங்களோட போலீஸ் தானே. போலீஸ் யாரோட கட்டுப்பாடு? உங்களோட முதலமைச்சரோட கட்டுப்பாடு தானே. அவங்களுக்கே கண்டனம் தெரிவிச்சா எப்படி? எனக்கு புரியல. ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இன்னொன்னு, டெல்லியில நடந்த போராட்டத்தை பத்தி இவ்வளவு நாள் வாயை மூடிட்டு இருந்துட்டு நேத்து கண்டனம் தெரிவிக்கிறாரு. என்னன்னு, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திய கைது பண்ணது ஜனநாயக படுகொலை. அப்ப மாணவர்களை அடிச்சது ஜனநாயக படுகொலை இல்லையா? மாணவர்கள் மேல கண்ணீர் புகை கொண்டு வீசினது, லத்தியால தாக்குனது, கல் எறிஞ்சது, மண்டையை உடைச்சது, பொண்ணுங்கன்னு பார்க்காம அசிங்க அசிங்கமா திட்டி அடிச்சதெல்லாம் ஜனநாயக படுகொலையில சேராதா? மாணவர்களோட உரிமையை நசுக்கிறது ஜனநாயக படுகொலையில சேராதா? உங்க கூட கூட்டணியில இருக்கிற கட்சியில உள்ள ஒருத்தருங்கிறதுனால எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு ஜனநாயக படுகொலையா தெரியுதா அமைச்சர்
ஆதவர்ஜுனா அவர்களே, நேத்து இங்க உள்ள மாணவர்களை கைது பண்ணீங்களே அது ஜனநாயக படுகொலையில சேராதா? நீங்க பண்ற எதுவும் ஜனநாயக படுகொலையில சேராது. ஏன்னா நீங்க ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ற கூட்டம் இல்லையா? ஜனநாயகத்தை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? விகடன் பத்திரிகை பார்த்து எனக்கு ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. விஜய் கரெக்டா இருக்காரு, விஜய சுத்தி இருக்கிறவங்க தான் தப்பு பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பிம்ப கட்டமைப்பை எப்ப நிறுத்துவீங்க? ஒரு கட்டுரை எழுதுறாங்க. விஜய் லஞ்சத்தை ஒழிக்க ட்ரை பண்றாரு. விஜய் ஊழலை ஒழிக்க ட்ரை பண்றாரு. விஜயே மிகப்பெரிய ஊழல்வாதி தான். அதை எப்ப பேசுவீங்க? ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னே வரி கட்டாம பிளாக்ல மணி வாங்கி சிக்கினவர் தானே அவரு. அவரை போய் ஒரு புனித பிம்பம் மாதிரி கட்டமைச்சிட்டு இருக்கீங்க. ஆதவர்ஜுனா அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. டெல்லியில நடக்கிற போராட்டத்தை எதிர்த்து முதலமைச்சர் குரல் கொடுங்கன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தா கரெக்ட் தான். முதலமைச்சரை தானே குரல் கொடுக்க சொல்லி கேட்டோம். அதனாலதான் ஆதவர்ஜுனா குரல் கொடுக்கிறாரு. ஏன்னா ஊருக்கு தான் விஜய் அவர்கள் முதலமைச்சர். உண்மையான முதலமைச்சர் ஆதவர்ஜுனா. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதானே நடக்கும். அதனால அவர் குரல் கொடுக்கிறாரு. அப்ப வரைக்கும் மாணவர்களை அடிச்சதை கண்டிச்சு குரல் கொடுக்கல. அப்போ அந்த இடத்துல கூட ஒன்றிய அரசே, பாஜக அரசே காணுமே. கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன். யார கண்டிக்கிறீங்க? உங்களை நீங்களே கண்டிச்சுக்கிறீங்களா? கண்ணாடி பார்த்து நீங்களே உங்களை பேசிக்கிறீங்களா? என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன். யார கண்டிக்கிறேன் ஒரு தெளிவில்லை. ராஜ்மோகன் அவர்கள் கொடுக்கிற விளக்கம் இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதியும் கொடுக்க முடியாத விளக்கம். இன்னொன்னு சாலை மறியல். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற விதமா சாலை மறியல்ல உட்கார்றாங்க. அதனாலதான் கைது பண்றோம். இது பிஜேபி பேசுற மாதிரி இருக்குல்ல. நாட்டோட அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்க. இவங்க எல்லாம் தேச துரோகிகள்னு ஒரு பிஜேபி காரன், ஒரு சங்கி எப்படி பேசுவாரோ அப்படியே பேசி வச்சிருக்காரு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். இப்ப அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரணும். நேத்து திருக்குறள் அறிவு சட்டமன்றத்துக்கு முன்னாடி நின்று நீட் ஒழிப்புக்காக குரல் எழுப்பினதுக்காக கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்ட கொஞ்ச நேரத்துல விஜய போய் பார்த்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணப்படுறாராம். அவர் விஜய சந்திக்கவே இல்லைன்னு அவரே ட்வீட் போட்டிருக்காரு. ஆனா இங்க இருக்கிற செய்தித்தாள்களும் ஊடகங்களும் விஜய் அவர்களுக்கு சொம்படிக்கிற பத்திரிகைகளும் அது போக நம்ம நீலம் பண்பாட்டு மையமும் பா ரஞ்சித் அவர்களும் உங்கள மாதிரி மோசமான அரசியல், தலித்துகளை வச்சு இவ்வளவு மோசமான அரசியல் நீலம் பண்பாட்டு மையத்தை விட பா ரஞ்சித்தை விட யாரும் செஞ்சிட முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க. அறிவை அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் ட்வீட் போடுவீங்களா? அறிவை அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் குரல் எழுப்புவீங்களா? தலித்துகளோட வீடு எடுக்கிறாங்க, ஜாதி பார்த்து வீடு கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? இத்தனை ஆணவ கொலை நடந்துச்சு, அதில் காதல் கொலைன்னு மாத்தி ஒரு வார்த்தை போட்டு அந்த பிரச்சனையை நீர்த்து போக பண்ண வைக்கிற ஒரு கேவலமான மட்டமான அரசியலை தான் நீலம் பண்பாட்டு மையமும் பா ரஞ்சித்தும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை ஒத்துக்க அவங்களுக்கு மனசே இருக்காது. கமெண்ட்ஸ் ஆஃப் பண்றீங்க புதுசா. திமுக ஆட்சியில இருக்கும்போது ஒரு போஸ்ட் போடும்போது கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ண காணும். தைரியமா பண்ணீங்க. ஏன்னா அவங்க உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ விஜயே பிஜேபி எதிர்த்து பேச தயங்குறாருன்னு அப்பட்டமா தெரியுது. ஆனா விஜய் ஆன்டி பிஜேபின்னு ப்ரூஃப் பண்ற வேலைய விஜயையும் விஜய சுத்தி இருக்கவங்களையும் அதை தாண்டி விஜய் கூட இருக்கிற தோழமை கட்சிகளையும் தாண்டி அந்த பிம்பத்தை கட்டமைக்கிற வேலைய பா ரஞ்சித்தும் நீலம் பண்பாட்டு மையமும் ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்கீங்க. தலித்துகளை வச்சு இவ்வளவு மோசமான அரசியல் பண்றதுக்கு தான் இத்தனை நாள் நீங்க பேசின சமூக நீதியும் சம உரிமையும் உங்களுக்கு கை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்காக நீங்க என்ன பேசினாலும் சரின்னு ஒரு கூட்டம் கை தட்டணுங்கிறதுக்காகவே இத்தனை நாள் நீங்க ஒரு போலியான சமூக நீதி பேசி இந்த சமூகத்தை ஏமாத்திருக்கீங்கன்னு நான் இப்ப உறுதியா நம்புறேன். பா ரஞ்சித்தோட இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் பா ரஞ்சித் காட்டுற அந்த ஒரு பக்க சார்பு, அவரோட நடவடிக்கை, அவர் போடுற ட்வீட்ல இருக்கிற வார்த்தைகள், எந்த இடத்துலயும் தாவேக அரசன் மென்ஷன் பண்ணாத ஒரு லத்தாஜிக்கான ஒரு தன்மை, இதெல்லாம் பார்க்கும்போது பா ரஞ்சித்தை விட மோசமா தலித் மக்களை வச்சு அரசியல் பண்ண யாராலையும் முடியாதுன்னு நான் இப்போ உண்மையா உளமாற நம்புறேன். சரி, இப்ப நம்ம இந்த பிரச்சனைக்கு வருவோம். அறிவை கைது பண்ணதுக்கு ட்வீட் போட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஊடகங்கள் விஜய சந்திச்சிட்டாரு, அறிவு தெளிவா ட்வீட் பண்றாரு, ஆதவர்ஜுனா அவர்களை மட்டும் சந்தித்தேன்னு. இப்ப எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க உங்க மூஞ்ச? எப்ப எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க உங்களோட நடுநிலை அப்படிங்கிற ஸ்டிக்கரை? அவர் விஜய சந்திக்கவே இல்லை, இஷ்டத்துக்கு எழுதுறீங்க விஜய சந்திச்சிட்டாருன்னு. ஒன்னும் இல்ல, ஒரு செட்டப். அறிவை கைது பண்றாங்க, இது விஜய் அவர்களோட நாலேஜ் இல்லாம நடந்துருச்சு. அப்புறம் விஜய் அவர்கள் போனை போட்டு யாரை கேட்டு கைது பண்ணீங்கன்னு கண்டிச்ச உடனே வெளியே விட்டுட்டாங்க. சோ விஜய்க்கு எதுவுமே தெரியாது, விஜய் பாவம், விஜய்க்கு எதுவுமே தெரியாது. இப்ப இந்த மாணவர்கள் போராட்டம் பண்ணது, அவங்களை அரெஸ்ட் பண்ணது கூட விஜய் அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுக ஸ்கிரிப்ட் பேப்பர்ல திமுக மட்டும்தான் இருக்கு. அதனால விஜய் அவர்களுக்கு திமுக மட்டும்தான் தெரியும். இப்ப வரைக்கும் பாஜக அரசை கண்டிச்சும் இந்த மாணவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்ட பயங்கரவாதத்தை கண்டிச்சும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ மு.க. ஸ்டாலின் அவர்களோ பேசின வார்த்தையை கூட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாயை திறந்து பேசல. இப்ப வரைக்கும் வாய் பூட்டப்பட்டிருக்கு. என்ன காரணம்? அவ்வளவு பயமா ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து பேசுறதுக்கு? இந்த பயம் இருக்கிறதுக்கு எதுக்கு முதலமைச்சர் நாற்காலியில வந்து உட்காரணும்? இதுக்கு முன்னாடி சமீபத்துல தோழமை கட்சிகள், அதாவது இன்னொரு கட்சியில இருந்து அவங்க உழைப்புல ஓட்டு வாங்கிட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல, விசிகா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்,
கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க எல்லாருமே ஒரு தோழமை கூட்டம் ஒண்ணு நடத்துறாங்க. அந்த கூட்டத்துல கூட மனுஷன் 4 நிமிஷம் தான் பேசுறாரு. உங்க கூட எல்லாம் நான் பேசணுமா அப்படின்னு. கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது அந்த கட்சிகளோட உயர்மட்ட நிர்வாகிகள் சொல்றாங்க, தன்னை பத்தி வர்ற விமர்சனங்களையும் அவரை பத்தி பேசுறவங்களையும் எதிர்கொள்ளவும் அவங்களுக்கு பதில் கொடுக்கவும் மட்டும்தான் ஒரு தோழமை கட்சிகளோட கூட்டணிய விஜய் அவர்கள் எதிர்பார்க்கிறாரு. மத்தபடி பாஜகவோட மத அரசியலை எதிர்க்கிறதோ சனாதனத்தை எதிர்க்கிறதோ விஜய் அவர்களோட ஐடியாவே இல்ல அப்படின்னு ஓப்பனா அவங்களே சொல்றாங்க. ஆனா இப்படி ஒருத்தரை பாதுகாக்க வேண்டிய கடமை என்ன? இப்போ நாடே இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப கேஷுவலா ஜனநாயகன் படத்தை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். இந்த மாதிரி ஒரு சிஎம் கிடைக்கிறது நம்ம எல்லாம் பெருமைப்பட்டுக்கணும். இதுல வேற சில பேரு உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? அவர் வந்து 2029 பிஎம் ஆகி இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிடுவாரு. சிஎம் ஆனதுக்கே ஒண்ணுத்தையும் செய்ய காணும். மாற்றம் மாற்றம் விசில் ஊதுங்க, ஜெயிக்க வைங்க, நாங்க வந்து அப்படியே மாற்றத்தை அப்படியே வாரி வழங்கிடுவோம்னு பேசினாங்க. ஒரு விஷயம் மாறல. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு பண்ண திட்டங்கள் மாறி இருக்கு. என்ன மாறி இருக்குன்னா, தாவேகா கட்சி நிர்வாகிகளை தலைவர் பேரை சொல்லி லஞ்சம் வாங்குவாங்க. இன்னும் என்ன மாறி இருக்குன்னா, வீடுகளை இடிச்சிட்டு விசில் அடிங்கம்பாங்க. இன்னொன்னு சாவு வீட்டுல போய் ரீல்ஸ் போடுவாங்க. ரீல்ஸ் போடுற அளவுக்கு இந்த அரசாங்கம் மாறி இருக்கு. இது ஒண்ணுதான் அவங்க கொடுத்த மாற்றம். மாற்றமா இல்ல, முழுக்க முழுக்க ஏமாற்றமா மட்டுமே இருக்கு. டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லி பெண்களும் வயதானவர்களும் போராடினதை தாண்டி இன்னைக்கு பள்ளி குழந்தைகள் ரோட்ல உட்கார ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி எந்த போராட்டத்தையும் கண்டுக்காம எல்லாரையும் கைது பண்ணி மாணவர்கள் சின்ன குழந்தைங்கன்னு பார்க்காம அவங்க மேல தடியடி நடத்துற ஒரு அரசாங்கம் தான் தாவேகா அரசாங்கம். வரலாற்றுல நீங்க இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் திருப்பி பாத்தீங்கன்னா அவங்களோட முடிவு, அதாவது அவங்க ஆட்சியோட முடிவுங்கிறது எப்பவும் நல்ல விதமா இருந்ததே இல்லை. இதை விஜய் அவர்கள் மனசுல வச்சுட்டு செயல்படணும். இங்க இருக்கிற ஊடகங்கள் விஜய் அவர்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கிற அந்த வேலையை நீங்க ஏன் செய்யறீங்கன்னு எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் புரிய மாட்டேங்குது. அப்படி என்ன உங்களுக்கு தேவை? ஈவன் பத்திரிகை துறையை கூட ஒரு பொருட்டாவே மதிக்காத ஒரு முதலமைச்சரை இவ்வளவு தூரம் பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? விஜய் அவர்கள் நினைச்சா இப்ப டெல்லிக்கு போலாம். ஏன்னா உங்களை பிஎம் கேண்டிடேட்டா இவங்க எல்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஒரு 2029 பிஎம் ஆகி அப்படியே நாட்டையே மாத்திருவாருன்னு மோடியே பரவாயில்லன்னு யோசிக்க வச்சிருவாரா? நான் அடிச்சு சொல்றேன், மோடியே பரவாயில்லன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஆட்சி தான் இவர் கொடுப்பாரு. இவர் பிஎம் ஆனார்னா அப்ப கூட நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க. வேற பிஎம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்போ பிரகாஷ்ராஜ் போயிருக்கால ஜந்தர் மந்தருக்கு, உங்களை போக விடாம தடுக்கிறது எது? ஜனநாயகன் ரிலீஸா? யாரு உங்களை தடுக்கிறது? யாரு உங்களை ஜந்தர் மந்தருக்கு போக விடாம தடுக்கிறது? உங்களை பிஎம் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்றாங்கல்ல. வடக்கு பக்கம் இருக்க பேஜஸ் எல்லாம் விலைக்கு வாங்கி காசு கொடுத்து வீடியோ போட வைக்கிறாங்கல்ல. ஜந்தர் மந்தருக்கு இவர் போன மாதிரி ஏஐ வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி நேர்ல போயிட்டு வந்தாதான் என்ன? இவ்வளவு பேர் உங்களை ஆதரிக்கிறாங்கல்ல. போய் ஒரு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு என்ன பயமா? முதலாளியை பார்த்து பயமா? இல்ல யாரை பார்த்து பயம்? ஆதவர்ஜுனா கூட கண்டிக்கிறேங்கிறாரு. யாரை கண்டிக்கிறாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. சொன்னாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நான் இவ்வளவு விஷயம் பேசியிருக்கேன். டிவி காட்சி இவ்வளவு மோசமா இருக்கு, இவ்வளவு கேவலமா பண்றாங்க அப்படின்னு நான் பேசியிருக்கேன். ஆனா நீங்க இதெல்லாம் மறந்துடணும். ஏன்னா மறதி ஒரு தேசிய வியாதி இல்லையா? இவங்க பண்றதெல்லாம் மறந்து மறுபடியும் இடைத்தேர்தல்ல விசில் ஊத காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சர்களும் பேசுற மேடைகள் எல்லாம் இப்போ ஒரு விஷயத்த பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். உள்ளாட்சி பிரதிநிதிகள் எங்களை வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க, அதனால வர்ற தேர்தலையும் நீங்க விசில் ஊதுனீங்கன்னா தான் மாற்றம் கொண்டு வர முடியும். இப்படியே உங்களை ஏமாத்தி உங்க ஓட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் மாற்றம்னு ஒண்ணு வரவே வராது. ஏன்னா நம்ம தொழில்துறை அமைச்சருக்கு கரண்ட் போனா கமிஷனருக்கு போன் பண்ணக்கூடாதுன்னு கூட தெரியாது. இவங்கதான் நமக்கு மாற்றம் தர வந்தவங்க. கரண்ட் போயிடுச்சுன்னா கமிஷனருக்கு போன் பண்ணி கரண்ட் இல்லைம்பாங்களாம். இவங்க எல்லாம் நமக்கு மாற்றம் தர வந்தவங்க. இவங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கோம். போலீஸ் வந்து இவ்வளவு அராஜகமா மக்கள் கிட்ட நடந்துக்கிறாங்க, போராடுறவங்களை துன்புறுத்துறாங்க, மாணவர்கள் மேல தடியடி நடத்துறாங்க. இவ்வளவு மோசமான ஒரு போலீஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா போலீஸ் துறையை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு படியில வேகமா கீழே இறங்க தெரியும், வேகமா மேல ஏற தெரியும், கார் வச்சு விளையாட தெரியும், கோட்டை கலத்த தெரியும், கோட்டை மாட்ட தெரியும், மேடை ஏறினா ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்தா திமுக திமுக திமுகன்னு கத்த தெரியும். இதை தவிர ஒண்ணுமே செய்ய தெரியாத ஒரு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு. போராட்டம்னாலே தமிழ்நாடு தான். இந்தியாவில நடந்த எந்த பிரச்சனையுமே போராட்டம் தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சதான் இருந்திருக்கும். ஆனா அப்படிப்பட்ட தமிழ்நாட இன்னைக்கு எல்லாரும் கிண்டல் பண்ற அளவுக்கு ஒரு மோசமான ஸ்டேட்டா, ஒரு சினிமா மோகம் கொண்ட ஸ்டேட்டா ஒரு மாத்தின ஒரு பழி, ஒரு கருப்பு பக்கம் வரலாறுல எப்பவுமே விஜய்க்கு இருந்துட்டே இருக்கும். நான் பேசுறதெல்லாம் மறந்துருங்க. கடைசியா மறுபடியும் சொல்றேன், மறதி ஒரு தேசிய வியாதி. அதனால இதெல்லாம் மறந்து மறுபடியும் வரப்போற தேர்தல்கள்ல இவங்களுக்கு தான் வாக்களிக்க போறீங்க. மறுபடியும் தமிழ்நாட்டை இந்தியாவிலே மோசமான ஒரு மாநிலமா மாத்த போறீங்க. அதற்காக இப்பவே தமிழ்நாட்டுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நல்ல விதத்தையும் அனுபவிச்சு
அப்புறம் அதுக்கெல்லாம் தயாராகும். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கணும்ல. ஜந்தர் மந்தர்ல நடந்தது. நேத்து நைட் இங்க நடந்திருக்கு. இனி என்னென்ன நடக்குமோ, என்ன நடக்க போகுதோ தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விஜய் அவர்களோட அரசு இன்னும் இத விட மோசமான ஆட்சிய குடுக்க முடியுமா? இப்போ ஒரு 70 நாள்லயே எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சிய குடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். இனி போக போக எவ்வளவு மோசமான ஆட்சிய அவங்களால குடுக்க முடியும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்து அவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த மாரி வீடியோக்கள் பார்க்கறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.